எங்க போயிருந்தீங்க மாமா? மத்தியானம் சாப்பாட்டு கூட வரல? டவுன் வரைக்கும் போயிருந்தேன். முன்னெல்லாம் எங்க போனாலும் சொல்லிட்டு போவீங்க, இப்பெல்லாம் சொல்றது இல்ல. என்ன காரணம் தெரியல. நான் ஒண்ணு சொல்லுங்கண்ணோ. அது என்ன கையில? இது உனக்கு இல்ல, வேணி எங்க இருக்கா? இல்ல, லட்டு இருந்தா போதும், எனக்கு சோறு தண்ணி கூட வேணும். இந்த பாரதி கையில ஆட்சி வந்ததுல இருந்து இனிப்பே கண்ணுல காட்ட மாட்டேங்க. இருக்கு. அக்காவுக்கு தெரிஞ்ச வாய்க்கு வந்தபடி திட்டம். நீங்க இனிப்பே சாப்பிட கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல. டாக்டர் பார்க்க கூடாதுன்னு தானே சொன்னாரு, சாப்பிட கூடாதுன்னு சொல்லலையே. லட்டு திருடன கையும் களவுமா பிடிச்சிட்டேன். அதுக்கு உடந்தையா இருந்து இவ்வளவு மாட்டிக்கிட்டேன். துப்பு 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 கல்ல படக்கூடாதுன்னு மேல மறைச்சு வச்சிருந்தேன். இவ பண்றதுல கொஞ்சம் கூட சரியில்லை. கரெக்டா சொன்ன. தாத்தாக்கு உன்னை யார் லட்டு எடுத்து கொடுக்க சொன்னது? அது தாத்தா தான் கேட்டாரு. தாத்தா கேட்டாருன்னா உனக்கு ரொம்ப திமிராயிடுச்சு. அடிச்சா கண்ண ரெண்டும் வீங்கி போயிடும். பொண்ணுன்னா அடங்கி ஒடுங்கி இருக்க வேண்டாம். அதெல்லாம் இந்த பாரதி பார்த்து கத்துக்க. போதுமா? ஐயோ, பராம உன்னை திட்டத பாக்குறதுக்கு அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். நீ பண்ணதான் கரெக்ட். பெரியவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதை மதிச்சு செய்யணும். இவள மாதிரி அலட்சியப்படுத்த கூடாது. என்ன தாத்தா? ரொம்ப சரி. நீ கை வைக்க. இங்க வாடி, இத உன் கையால அவளுக்கு கொடு. என்னப்பா இது? வேடிக்கை கொஞ்சம் Dress பாட்டி. இனிமே நாம தானே அவளுக்கு வாங்கி கொடுக்கணும். கொடு. நீங்க ஆசைப்பட்டு தானே வாங்குனீங்க, உங்க கையாலே அவளுக்கு கொடுத்துருங்க. இந்தா